சமூகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு காணொளி ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே பொய்க்கின்றதா ட்ரம்மின் கணக்கு, ஈரான் 90% அழிந்துவிட்டது என வெள்ளை மாளிகை கொண்டாடி கொண்டிருக்க, இல்லை ஈரானில் பாதிக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இன்னும் ரகசிய கிடங்குகளில் பத்திரமாக உள்ளது என அமெரிக்க உளவுத்துறையே குண்டை தூக்கி போட்டுள்ளது. 35வது நாளில் போர் இப்போது ஒரு நிழல் யுத்தமாக மாறியுள்ளது. அதிபர் ட்ரம்மின் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி வெற்றியை சிறுமைப்படுத்தும் வகையில் CNN வெளியிட்டுள்ள உளவுத்துறை அறிக்கை பென்டகனை அதிர வைத்துள்ளது. ஈரானின் மிக உயரமான B1 பாலம் தகர்த்தப்பட்டதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளின் 8 முக்கிய பாலங்களின் பட்டியலை ஈரான் வெளியிட்டுள்ளது. போர் தொடங்கி 5 வாரங்களில் ஈரானின் 2076 பேர் உயிரிழந்துள்ளனர். 26,500 பேர் காயமடைந்துள்ளனர். நூற்றாண்டு பழமையான பாஸ்டர் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் 600க்கும் மேற்பட்ட பள்ளிகள் தகர்த்தப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் பெரும் கண்டனங்களை எழுப்பியுள்ளது. ஈரானின் கல்வி மற்றும் மருத்துவ கட்டமைப்பு முற்றிலும் சிதைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தன்னிச்சையான போரை முறியடிக்க பிரான்ஸ் அதிபர் மற்றும் தென்கொரிய அதிபர் கைகோர்த்துள்ளனர். ராணுவ பலத்தை விட ராஜதந்திரமே சிறந்தது என முழங்கும் இந்த புதிய கூட்டணி ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க அமெரிக்கா அன்றி தனிப்பாதையில் செல்ல திட்டமிட்டுள்ளது. போர் உச்சத்தில் இருக்கும் போது மூத்த ராணுவ அதிகாரிகளை அதிரடியாக நீக்கியுள்ளது. போரின் திசை மாறப்போகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. மறுபுறம் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் தினமும் அபாய ஒலிகள் முழங்குவது வாடிக்கையாகிவிட்டது. 35வது நாள் போரின் அதிரடி திருப்பங்களை இப்போது விரிவாக பார்ப்போம். Fourth Monkey Connect coming soon. அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலின் 35வது நாளிலும் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. இந்த மோதல் தற்போது பிராந்தியம் முழுவதும் பரவி அரசியல் மற்றும் ராணுவ ரீதியாக மேலும் ஆபத்தான நிலையை எட்டியுள்ளது. ஈரானில் சமீபத்திய தாக்குதலில் நூற்றாண்டு பழமையான பாஸ்டர் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம், எஃகு தொழிற்சாலைகள் மற்றும் தெஹ்ரானுக்கு அருகிலுள்ள முக்கிய பாலம் ஆகியவை குறிவைக்கப்பட்டுள்ளன. அந்த பாலம் ராணுவ பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்பட்டதாக அமெரிக்கா கூறினாலும் அது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கான உள்கட்டமைப்பு என ஈரான் வலியுறுத்தியுள்ளது. இதனால் சர்வதேச சட்ட மீறல் குறித்து விவாதம் எழுந்துள்ளது. போர் தொடங்கிய பிப்ரவரி 28 முதல் இதுவரை ஈரானில் 2076 பேர் உயிரிழந்தும் 26,500 பேர் காயமடைந்தும் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 600க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மற்றும் கல்வி மையங்கள் தாக்கப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதனால் மனிதாபிமான நெருக்கடி தீவிரம் அடைந்துள்ளது. ஈரான் தனது பதிலடி திட்டத்தை மேலும் கடுமையாக்கியுள்ளது. எதிரிகள் சரணடையும் வரை போர் தொடரும் என ராணுவம் அறிவித்துள்ளது. தரைவழி படையெடுப்பு நடந்தால் அதற்கு கடுமையான பதிலடி அளிக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ராஜதந்திர ரீதியாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க பாகிஸ்தான் முயற்சி செய்து வருகின்றது. ஆனால் இரு தரப்பினருக்கும் இடையிலான நம்பிக்கையின்மை காரணமாக முன்னேற்றம் மெதுவாக உள்ளது. இதேவேளை ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்காக ஐக்கிய ராச்சியம் சுமார் 40 நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. உலகின் எண்ணெய் விநியோகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த நீர்வழி தற்போது பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா ஆளில்லா விமானங்களை இடைமறித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் குவைத் போன்ற நாடுகளில் எச்சரிக்கை நிலை நீடிக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் தாக்குதலின் சிதறலால் ஒரு வெளிநாட்டு தொழிலாளி உயிரிழந்துள்ளார். அமெரிக்காவில் முக்கியமான ராணுவ தலைமை மாற்றங்கள் இடம்பெயர்ந்துள்ளன. பாதுகாப்பு செயலர் பிட் ஹெக்ஸெட் ராணுவ தலைமை தளபதி உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளை திடீரென நீக்கியுள்ளார். இது போரின் திசை மாற்றம் குறித்து புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. அதே சமயம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது கடுமையான எச்சரிக்கைகளை அதிகரித்து ஈரானின் முக்கிய உள்கட்டமைப்புகளை மேலும் தாக்க தயார் என தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலால் மக்கள் அவசர நிலைக்கு உட்பட்டுள்ளனர். டெல் அவிவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் அபாய ஒலிகள் வழக்கமான ஒன்றாக மாறியுள்ளன. ஹிஸ்புல்லாவுடன் வடக்கு எல்லையில் மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன. இதேவேளை லெபனான், ஈராக் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளிலும் மோதல்கள் பரவி வருகின்றன. அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதான தாக்குதல்கள், இஸ்ரேலின் சிறிய நடவடிக்கைகள் மற்றும் லெபனானில் அதிகரிக்கும் இடப்பெயர்வு ஆகியவை பிராந்தியத்தை முழுமையான போர் நிலைக்கு தள்ளும் அபாயத்தை உருவாக்குகின்றன. மொத்தத்தில் 35வது நாளில் இந்த போர் இன்னும் விரிவடைந்து கொண்டே இருப்பதுடன் ராணுவ நடவடிக்கைகளும் அரசியல் பதற்றங்களும் ஒன்றிணைந்து நிலைமையை மிகுந்த சிக்கலானதாக மாற்றியுள்ளன. ஈரான் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அதிரடி முழக்கங்களுக்கு மாறாக ஈரானின் ராணுவம் பலம் இன்னும் குறையவில்லை என அமெரிக்க உளவுத்துறை பகிர் தகவலை வெளியிட்டுள்ளது. நிலத்தடி ரகசிய கிடங்குகளில் ஈரானில் பாதிக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இன்னும் பாதுகாப்பாக இருப்பதாக அந்த அறிக்கை கூறுகிறது. அதிபர் ட்ரம்ப் மற்றும் பென்டகன் அதிகாரிகள் ஈரானின் தாக்குதல் திறன் 90% குறைந்துவிட்டதாக கூறி வரும் நிலையில் உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிப்பதாவது ஈரானின் மொத்த ஏவுகணை ஏவுதளங்களில் பாதிக்கும் மேற்பட்டவை இன்னும் சேதமடையாமல் உள்ளன.
இவை நிலத்தடியில் ஆழமாக புதைக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்க வான்வழி தாக்குதல்களிலிருந்து தப்பியுள்ளன. ஆயிரக்கணக்கான தற்கொலை தாக்குதல் நடத்தும் ஆளில்லா விமானங்கள் இன்னும் ஈரானிடம் தயார் நிலையில் உள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தியை அச்சுறுத்தும் ஈரானின் குரூஸ் ஏவுகணைகளில் பெரும்பகுதி இன்னும் அழியவில்லை. பெயர் குறிப்பிட விரும்பாத சிலர் அதிபர் டிரம்பின் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி சாதனையை சிறுமிப்படுத்த முயல்கின்றனர் என செய்தி தொடர்பாளர் அன்னா கெல்லி தெரிவித்துள்ளார். CNN அறிக்கையை முற்றிலும் தவறானது என நிராகரித்துள்ள பென்டகன் ஈரானின் கடற்படை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டதாகவும் நிர்ணயிக்கப்பட்ட கால அட்டவணைக்கு முன்னதாகவே தாங்கள் இலக்கை எட்டிவிட்டதாகவும் கூறியுள்ளது. ஈரான் இன்னும் இப்பகுதி முழுவதும் முழுமையான பேரழிவை ஏற்படுத்துவதற்கு மிகவும் தயாராக இருக்கிறது என உளவுத்துறை வட்டாரங்கள் எச்சரித்துள்ளன. இது டிரம்பின் அடுத்த 3 வார காலக்கெடு எவ்வளவு சவாலானது என்பதை காட்டுகிறது. தெஹ்ரானையும் கராச் நகரையும் இணைக்கும் ஈரானின் மிக முக்கியமான B1 நெடுஞ்சாலை பாலம் அமெரிக்க இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் தரைமட்டமாக்கப்பட்டது. அமெரிக்கா ஈரானின் மிக உயரமான B1 பாலத்தை தகர்த்ததை அடுத்து வளைகுடா நாடுகள் மற்றும் ஜோர்டானில் உள்ள 8 முக்கிய பாலங்களை வெடிவைத்து தகர்க்கப் போவதாக ஈரானின் பார்ஸ் செய்தி நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அச்சுறுத்தல் விடுத்துள்ளது. இந்த தாக்குதல் நடந்தால் வளைகுடா நாடுகளின் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்படும் அபாயம் உள்ளது. இதோ அந்த பட்டியல். ஷேக் ஜாபர் அல் அஹ்மத் பாலம் 36 கிலோமீட்டர் நீளம் கொண்ட உலகின் மிக நீண்ட பாலங்களில் ஒன்று. ஹிங் பக்ட் பாலம் 2 நாடுகளையும் இணைக்கும் 25 கிலோமீட்டர் நீளமுள்ள உயர்நாடி. ஷேக் சயீத் பாலம் அமீரகத்தின் கட்டடக்கலை அதிசயம். அல் மக்தா பாலம் நகரத்தின் முக்கிய போக்குவரத்து மையம். அல் நபி கிங் குஷைன் பாலம் எல்லைப் பகுதியின் முக்கிய இணைப்பு. டாமியா ஆடம் பாலம் போர் ரீதியாக முக்கியமானது. ஷேக் கலீபா பாலம் 1400 மீட்டர் நீளமுள்ள மெகா பாலம். ஜெஸ்ஸர் அப்தூன் பாலம் நகரின் அடையாளமாக திகழும் பாலம். அடுத்து பாலங்கள், பிறகு மின் உற்பத்தி நிலையங்கள் இன்னும் அளிக்கும் வேலையை தொடங்கவே இல்லை என ட்ரம்ப் ஒருபுறம் எச்சரிக்கை. எங்கள் பார்வையில் இருந்து எதுவும் தப்பவில்லை என ஈரான் ராணுவம் பதிலடி கொடுத்து வருகின்றது. கராச் பாலம் தகர்க்கப்பட்டதற்கு இதற்கு பழிவாங்கும் விதமாகவே வளைகுடா பாலங்களை குறிவிப்பதாக தெரிகின்றது. ஈரானின் இந்த பட்டியலால் சவுதி, அமீரகம் மற்றும் குவைத் நாடுகளில் உச்சக்கட்ட பாதுகாப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக பொருளாதாரத்தை உலுக்கி வரும் ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கத்திற்கு தீர்வு காண பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மெக்ரான் மற்றும் தென்கொரிய அதிபர் லீ ஜே மிங் ஆகியோர் கைகோர்த்துள்ளனர். சியோலில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பில் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்க ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்கப் போவதாக இரு தலைவர்களும் அறிவித்துள்ளனர். மெக்ரானின் முதல் அதிகாரப்பூர்வ கிழக்கு ஆசிய பயணத்தில் எடுக்கப்பட்ட இந்த முடிவின் பின்னணி ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தடைப்பட்டிருக்கும் எரிசக்தி மற்றும் வணிக கப்பல்களை மீண்டும் இயக்க இரு நாடுகளும் தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வழங்கும். நேற்று இங்கிலாந்து நடத்திய 40 நாடுகளின் மெய்நிகர் கூட்டத்தை தொடர்ந்து ஆசிய மற்றும் ஐரோப்பிய சக்திகள் ஒன்றிணைவது அமெரிக்காவின் தன்னிச்சையான முடிவுகளுக்கு ஒரு மாற்றாக பார்க்கப்படுகின்றது. தென்கொரியாவின் உற்பத்தி துறைக்கும் பிரான்சின் எரிசக்தி தேவைகளுக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி மிக முக்கியம் என்பதால் இந்த புதிய கூட்டணி உருவாகியுள்ளது. ஏற்கனவே ஐநா பாதுகாப்பு சபையில் அமெரிக்காவின் ராணுவ தீர்மானங்களை பிரான்ஸ் தனது வீட்டோ அதிகாரம் மூலம் தடுத்துள்ள நிலையில் தற்போது தென்கொரியாவுடன் மெக்ரான் இணைந்துள்ளது கவனிக்க ராணுவ பலத்தை விட ராஜதந்திர பேச்சுவார்த்தை மூலமே ஜலசந்தியை திறக்க முடியும் என்பதில் பிரான்ஸ் உறுதியாக உள்ளது. தென்கொரியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இணைந்து ஜலசந்தியில் கப்பல்களை பாதுகாப்பாக அழைத்து செல்ல புதிய கடற்படை நெறிமுறைகளை உருவாக்கலாம். தனது நட்பு நாடுகளே தனிப்பாதையில் செல்வது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு சர்வதேச அளவில் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும். இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.